டிடிஎஸ் டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ். டிடிஎஸ் அப்படிங்கிறது ஒரு இன்கம் டாக்ஸ். இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியல் இயர், அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறது எந்த இயர்ல நம்ம இன்கம் ஏர்ன் பண்றோமோ அதை ஃபினான்சியல் இயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். எந்த இயர்ல அந்த இன்கம்கான டாக்ஸ் நம்ம வந்து பே பண்றோமோ அதை நம்ம அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியல் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு 2 இருக்கு. அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பேமெண்ட் பண்ணா போதும். இதனால கவர்மெண்ட்டுக்கு இயர்லி ஒன்ஸ் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்கமா வந்து சேருது. ஸோ இதனால அவங்க ரொட்டீனா செய்யக்கூடிய ப்ராஜெக்டை வந்து அவங்க ப்ராப்பரா வந்து செய்ய முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ரெக்கரிங் இன்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த அந்த இடத்துல வந்து நிதி நெருக்கடி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து அவங்க ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில டாக்ஸை வந்து அட்வான்ஸா வந்து ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸா ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த டிடிஎஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு டாக்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா யாருடைய இன்கம் இந்த இடத்துல வந்து டிடெக்ட் பண்ண போறதோ அவர் வந்து டிடெக்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதாவது வருமானத்தை பெறுபவர் டிடெக்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வருமானத்தை யாரு வந்து பேமெண்ட் பண்றாரோ அவரை டிடெக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் டாக்ஸ். யார் இன்கம் ஏர்ன் பண்றாங்களோ அந்த இன்கம்கான டாக்ஸை அவங்களே டைரக்டா போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பேமெண்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா டைரக்ட் டாக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆனா இந்த டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. இன்கம் ஏர்ன் பண்ற பர்சன் வந்து அவருடைய டாக்ஸை டைரக்டா பே பண்ண மாட்டாரு. அந்த இன்கம் வந்து பே பண்ணக்கூடிய அந்த டிடக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் அசஸிக்காக அவரு டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டெபாசிட் அப்படிங்கிறது பண்றாரு. ஸோ இந்த டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா நேச்சருக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஒரு சில நேச்சர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். இப்போ நேச்சர் ஆஃப் பேமெண்ட் டிடிஎஸ் பேமெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலரி, இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ரெண்ட், கமிஷன், ஸோ இந்த மாதிரியான பிசினஸ்ல இருந்து பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில பேமெண்ட்டுக்கு மட்டும் இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து அப்ளிகபிள் ஆகும். அதர்வைஸ் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல பே பண்ணக்கூடிய டெலிஃபோன் பில்லா இருக்கட்டும், இபி பில்லா இருக்கட்டும், தென் அதர் ஸ்டேஷனரி பேமெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கான பேமெண்டா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான பேமெண்ட்டுக்கு எல்லாம் இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகாது. அட் த சேம் டைம்ஸ் இப்போ வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல எந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்குன்னு பாத்தீங்கன்னா காமனா எந்த ஒரு பெர்சன்டேஜும் கிடையாது. சேலரி அப்படிங்கிற பட்சத்துல டோட்டல் சேலரி இன்கம்ல ஆவரேஜ் பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி இந்த சேலரிக்கான டிடிஎஸ் அப்படின்னு டிடெக்ட் பண்றாங்க. இதுவே இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா 10% அப்படிங்கிறதும், அட் த சேம் டைம்ஸ் வந்து வாடகை அப்படின்னு இருக்கும்போது அங்கேயும் வந்து 10% அப்படிங்கிறது இருக்கு. இதுவே நம்ம கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் பண்ணக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா 1% இல்லைன்னா 2% அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் வந்து இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். ஸோ அந்தந்த பேமெண்ட்டுக்கு அந்தந்த பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி ப்ராப்பரா டாக்ஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணி அதை வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ இதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் உடைய பேஸ் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க யாரு அப்படின்னா டாக்ஸை டிடெக்ட் பண்ணி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்றவங்க. இன்னொன்னு அந்த டாக்ஸோடைய சொந்தக்காரர். ஓகேங்களா? யாருடைய டாக்ஸ் வந்து பிடிக்கப்படுதோ அவர். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டாக்ஸ் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைட் நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்க நியூவா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க, அதாவது நியூவா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஜாபுக்கு போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல டிடிஎஸ் ரிலேட்டடா என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து சேலரிக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ சேலரியை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. இதுல எம்ப்ளாயர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா டிடெக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். எம்ப்ளாயி அப்படிங்கிறது யாரு அப்படின்னா டிடெக்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல யாருடைய டாக்ஸ் டிடெக்ட் பண்ணப்படுது அப்படின்னா எம்ப்ளாயியோடைய டாக்ஸ் தான் டிடெக்ட் பண்ணப்படுது. ஆனா அந்த டாக்ஸை வந்து யார் பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் தான் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்றாரு. எம்ப்ளாயிக்காக எம்ப்ளாயர் வந்து பேமெண்ட் பண்றாரு. தென் இந்த ப்ராசஸ் நம்ம வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கணும் பிராக்டிகலா பார்க்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் ஏப்ரல் மந்த்துக்கான சேலரி எம்ப்ளாய்க்கு வந்து பேமெண்ட் பண்ணும்போது அதுல டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட் மட்டும்தான் சேலரியா வந்து எம்ப்ளாயோட அக்கௌண்ட்டுக்கு அந்த எம்ப்ளாயர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். தென் டிடெக்ட் பண்ண அந்த ஏப்ரல் மந்த்துக்கான டிடிஎஸ் மே மந்த் 7th
ஐடிஎன்எஸ் ஃபார்ம் 281 மூலமா கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ ஏப்ரல் மந்த்துக்கான டிடிஎஸ் ஐடிஎன்எஸ் 281 அப்படிங்கிற சலான் மூலமா ஆன்லைன்ல கூட பேமெண்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா செக் நம்ம வந்து செக் மூலமா பேங்கரை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இந்த பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ பேங்க் கவுண்டர்லயும் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் இதே மாதிரி வந்து மே மந்த் அண்ட் ஜூன் மந்த் வந்து கொடுத்த சேலரியில வந்து டிடெக்ட் பண்ணதை அந்தந்த டியூ டேட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதே ஐடிஎன்எஸ் 281 அப்படிங்கிறத ஃபில் பண்ணி ஆன்லைன் மூலமாவோ அல்லது பேங்க் மூலமாவோ அந்த எம்ப்ளாயர் டேக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே கட்டிடுறாரு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மந்த்லி பேசிஸ்ல டிடிஎஸ் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எம்ப்ளாயர் வந்து பேமெண்ட் பண்ணிடுறாரு. ஆனா குவார்டர்லி பேசிஸ்ல தான் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் அப்படிங்கிறது சப்மிட் பண்ற மாதிரி இருக்கு. டாக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது சப்மிட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து இதுல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 3 மந்த்ஸ் வந்து எந்த குவார்டர்ல கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர்ல கவர் ஆகும். ஸோ ஃபினான்சியல் இயர்ல ஒரு 4 குவார்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் குவார்டர் ஏப்ரல், மே, ஜூன். இந்த ஏப்ரல், மே, ஜூனுக்கான இந்த டிடிஎஸ் பேமெண்ட்டுக்கான டாக்ஸ் ரிட்டர்னை ஜூலை 15க்குள்ள வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைல் பண்ற மாதிரி. சேலரிக்கான டிடிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ம் 24Q அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணி அந்த ஃபார்ம் 24Q மூலமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயருடைய டீடைல்ஸ், அவருடைய பேன் நம்பர், அட் த சேம் டைம்ஸ் அவருக்கான டோட்டல் சேலரி, தென் அதுல டிடிஎஸ் அப்படிங்கிறது எவ்வளவு போர்ஷன், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபார்ம் 24Qல தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும். அப்ப டாக்ஸ் பே பண்ணும்போது எதுவும் கொடுக்க மாட்டாங்களா, பேன் நம்பர் எதுவும் வந்து காட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஸோ டாக்ஸ் பே பண்ணும்போது என்ன நேச்சருக்கான டாக்ஸ் இது அப்படிங்கிறத மட்டும் தான் காட்டுவாங்களே தவிர யாருக்கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணோம், ஆக்சுவல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம டிடெக்ட் பண்ணோம், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே ஐடிஎன்எஸ் 281 ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்ம வந்து பண்ண போறது கிடையாது. குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபார்ம் 24Q நம்ம வந்து ஃபைல் பண்ணும்போது மட்டும்தான் அந்த எம்ப்ளாயோட என்டையர் டீடைல்ஸும் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம அதர்வைஸ் இந்த ஃபார்ம் 24Q நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் முடிச்ச ஒரு 15 நாள்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேசஸ் உடைய வெப்சைட்ல இருந்து ஃபார்ம் 16 அப்படிங்கிறது அந்த எம்ப்ளாயர் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்ம் 16 அப்படிங்கிறது யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த எம்ப்ளாயிட்ட இருந்து டிடிஎஸ்ங்கிறது டிடெக்ட் பண்ணாரோ அந்த எம்ப்ளாயோடைய ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் 16 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு ப்ரூஃபா நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா எடுத்துக்க முடியும். ஐ மீன் இப்போ எம்ப்ளாயி அவருடைய டாக்ஸை வந்து எம்ப்ளாயி டிடெக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபா இந்த எம்ப்ளாயி வந்து இந்த ஃபார்ம் 16 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்றதுக்கான ரைட்ஸ் யாருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அந்த எம்ப்ளாயருக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ எம்ப்ளாயி டைரக்டா அவருடைய ஃபார்ம் 16 போர்ட்டல் இருந்து ட்ரேசஸ் போர்ட்டல் இருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியாது. அது எம்ப்ளாயர் மூலமா தான் கண்டிப்பா ரிசீவ் பண்ற மாதிரி. ஸோ எம்ப்ளாயர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடிச்ச ஒரு 15 நாளைக்குள்ள வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த ஃபார்ம் 16 அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி அதை ப்ராப்பரா சைன் பண்ணி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா எம்ப்ளாயிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. ஸோ இந்த ஃபார்மை அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா அவங்களுடைய ப்ரூஃபா சர்டிபிகேட்டா வந்து டிடிஎஸ் சர்டிபிகேட்டா அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல நியூவா ஜாப் வந்து நம்ம ஜாயின் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அல்லது அப்ளை பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல பே ஸ்லிப் அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. டிடிஎஸ் அப்படிங்கிறது கவர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ஃபார்ம் 16 அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம் 16 அப்படிங்கிறது ஒன்லி ட்ரேசஸ் வெப்சைட்ல இருந்து தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு இந்த ஐடிஎன்எஸ் 281 ப்ராசஸ் அடுத்து ஃபார்ம் 24Q ரிட்டர்ன் ப்ராசஸ் இதெல்லாம் ப்ராப்பரா இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபார்ம் 16 அப்படிங்கிறது ட்ரேசஸ் வெப்சைட்ல ப்ராப்பரா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி அவருடைய டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண டிடிஎஸ் எல்லாம் ஒரே ஸ்டேட்மெண்டா வந்து அவர் பார்த்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய பேன் நம்பரை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்ம் 26AS அப்படிங்கிறது ஒன்று அவர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல ஃபார்ம் 26AS அப்படிங்கிறது யார் வேணுமானாலும் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய பேன் நம்பரை பேஸ் பண்ணி அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எம்ப்ளாயி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த 26AS அப்படிங்கிற அந்த ஃபார்ம்ல யாரெல்லாம் அவருடைய பேன் நம்பரை பேஸ் பண்ணி டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணாங்களோ ஸோ அது எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபார்ம்ல ஆன்லைன்ல அவங்க எடுத்துக்கலாம். அதை டவுன்லோட் பிடிஎஃபா டவுன்லோடு கூட வந்து பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபார்ம் 24Q அப்படிங்கிறது சேலரி பேமெண்ட்டுக்கான
குவார்டர்லி ரிட்டர்னை நம்ம வந்து பார்க்குறோம். அட் த சேம் டைம் ஃபார்ம் 16 அப்படிங்கிறது சேலரி பேமெண்ட்டுக்கான டிடிஎஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ அதர் தென் சேலரி பேமெண்ட் ப்ராசஸா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறும். இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பா வர செவ்வாய்க்கிழமை அதாவது 7th மேல இருந்து நம்ம ஒரு செஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் செஷன். ஈவினிங் 8 to 9 வந்து இந்த செஷன்ஸ் இருக்கும். இந்த செஷன் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டடா நீங்க என்டையர் திங்ஸும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது 30 டேஸ் செஷனை நான் வந்து கவர் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். இதோடைய கோர்ஸ் ஃபீஸ் வந்து ரொம்பவும் கம்மி, 999 rupees மட்டும்தான். ஸோ 1 month டிடிஎஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது இந்த பிரைஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் ரெடியா இல்லை. பட் நம்மளுடைய சேனல்ல இந்த பிரைஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நீங்க ஆன்லைன் இந்த பர்டிகுலர் டைம்ல உங்களால ஜாயின் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டெஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. அதர்வைஸ் உங்களுக்கு என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படும். எவ்ரிடே எடுக்கக்கூடிய செஷன்ஸை பிரைவேட் வீடியோவா உங்களுடைய இமெயிலுக்கு நாங்க வந்து ஷேர் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது கண்டிப்பா வந்து என்னன்னா ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய அட்மிஷன் ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. அதர்வைஸ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஸோ இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் அப்படிங்கிறத கொடுங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவோம். இதனால வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டடா நீங்க என்டையர் திங்ஸும் நீங்க வந்து கண்டிப்பா லேர்ன் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நீங்க அதை பயன்படுத்தி ஓகே. இப்போ நம்ம டிடிஎஸ்ல அதர் தென் சேலரி பேமெண்டா இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கு? ஸோ அதர் தென் சேலரி பேமெண்ட் இருந்துச்சுன்னு நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்ட் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆஃபீஸ் அப்படிங்கிறத நம்ம டிடெக்டார் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து யாரு ரெண்ட் பேமெண்ட் பண்றாரோ அவரை டிடெக்டார் அப்போ நம்ம சொல்றோம். அந்த லேண்ட்லார்டை நம்ம வந்து டிடெக்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்கேயும் வழக்கம் போல மாசம் மாசம் வந்து ரெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ஏப்ரல் மந்த்துக்கான ரெண்ட் கொடுக்குறாரு. ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணிடுறாரு. அந்த டிடிஎஸ் ஐடிஎன்எஸ் 281 அப்படிங்கிற அதே சலான் மூலமா தான். ஸோ சேலரிக்கு என்ன சலான் யூஸ் பண்ணாரோ அதே சலான் மூலமா தான் டிடிஎஸ் அப்படிங்கிறதும் பேமெண்ட் பண்றாரு. ஸோ டியூ டேட் அப்படிங்கிறதும் அதே தான். ஏப்ரல் மந்த்துக்கான டிடிஎஸ் மே மந்த் 7th வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். அப்படி மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல மந்த்லி பேசிஸ்ல 1.5% வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அடிஷனலா வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ண வேண்டியது. இப்ப ஏப்ரல் மந்த் கொடுத்த மாதிரியே அந்த பர்டிகுலர் குவார்டருக்கான அடுத்த மந்த்துக்கான டிடிஎஸ் அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஐடிஎன்எஸ் 281 ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுறாரு. அட் த சேம் டைம்ஸ் இங்க வந்து சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதர் தென் சேலரி பேமெண்டா இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடிய ஃபார்ம் என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 26Q அப்படிங்கிற ஃபார்ம் வந்து இந்த இடத்துல இருக்கு. சேலரியா இருக்கும்போது இது 24Q அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அதர் தென் சேலரியா இருந்துச்சு அப்படின்னா 26Q அப்படிங்கிற இந்த ஃபார்ம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவரு ஃபைல் பண்ணணும். இது ஜூலை 15th வந்து என்ன ஆகும்னா இந்த ரிட்டர்ன் ஃபார்ம் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் அந்த குவார்டர்ல பேமெண்ட் பண்ண டிடிஎஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணிடுறாரு 26Q. இப்படி 26Q வந்து ஃபைல் பண்ண 15 நாள்ல வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேசஸ் வெப்சைட்ல இருந்து ஃபார்ம் 16A அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஒன்லி ஃபார்ம் 16 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபார் சேலரி பேமெண்ட் அப்படி நம்ம வந்து சொல்றோம். அதர் தென் சேலரியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் வந்து ஃபார்ம் 16A அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இதை அந்த பர்டிகுலர் லேண்ட்லார்டு அதாவது பில்டிங் ஓனர் டைரக்டா வந்து இந்த ஃபார்ம் 16A அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்க முடியாது. அந்த டிடெக்டர் மூலமா தான் கண்டிப்பா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபார்ம் 16A அந்த பர்டிகுலர் டிடெக்டர் டவுன்லோட் பண்ணி அதுல ப்ராப்பரா சைன் பண்ணி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிடெக்டிக்கு ஹேண்ட் அவுட் பண்ணிடுறாரு. ஒருவேளை அந்த டிடெக்டிக்கு அவருக்கு யாரெல்லாம் அவருடைய பேன் நம்பரை பேஸ் பண்ணி டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, டோட்டல் டிடிஎஸ் ரிசீவபிள் வந்து அவருக்கு தெரியணும் அப்படிங்கிற பட்சத்துல 26AS அப்படிங்கிறதையும் வந்து அவருடைய பேன் நம்பரை பேஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பர்டிகுலர் டீடைல்ஸ் அதாவது அந்த பர்டிகுலர் ஃபார்ம்ல யாரெல்லாம் அவருடைய பேன் நம்பரை பேஸ் பண்ணி டிடிஎஸ்ங்கிறத டிடெக்ட் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதெல்லாம் எவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசீவபிள் டிடிஎஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் பிடிஎஃப் கூட அவர் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதான் வந்து என்னன்னா டிடிஎஸ்க்கான ஒரு என்டையர் ப்ராசஸா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா லைக் பண்ணுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஜிஎஸ்டி கோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்துல ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பா நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கோர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார்